வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ரெட் ரைஸ் தோசை தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சை பருப்பு எடுத்துக்கலாம். அரை கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 4 முறை இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒரு நல்லா ஊறி இருக்கு. ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்கு, அதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த பதம் இருந்தால் போதும். இது ஒரு மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நேரம் புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ மாவு அரைச்சி 1 மணி நேரம் ஆயிருக்கு. ரொம்பலாம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ மாவை நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசை தவா சூடாக இருக்கு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை வெந்திருக்கு. நம்ம திருப்பிக்கலாம். இப்போ தோசை 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான ரெட் ரைஸ் தோசை ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.